பிஜேபியோட இன்னொரு முயற்சி இது. முக்கோட்டா பிஜேபியோட முகமூடி அணிந்து அண்ணாமலை வருகிறார். முழுக்க 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 அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிரதிநிதி தான். தன்னுடைய ஆட்டத்தை மாற்றி ஆடுகிறது பிஜேபி. பல்வேறு விதமான சித்து விளையாட்டுகளை விளையாடிய பிஜேபி இன்றைக்கு அண்ணாமலை என்ற முகமூடியுடன் உள்ளே வருகிறது. நவீன் கிட்ட வந்து கடிதத்தை கொடுத்துட்டு அமித்ஷாவை பார்த்து 6 மணி நேரம் குழையிறாரு. மோடி கிட்ட எதுக்கு போய் நிற்கிறாரு? சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வரணும்? அப்படி தான் வராங்களா? கட்சி விட்டு போகிறாங்களா? நீங்கள் சொல்லிட்டு வரலாம், அவங்க விடுவாங்களா? அவங்க அதனால அண்ணாமலையோட வருகை தமிழ்நாட்டில் இந்துத்துவாவுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய பலம். இங்கே இருக்க பிஜேபி இதெல்லாம் வச்சுங்க, இது லிஸ்ட்லேயே கிடையாது. புதுசாக ஒரு வடிவத்தை அது எடுக்கும், அதன் பின்னால் பிஜேபி இருக்கும். இது திமுகவுக்கு பேட் நியூஸ், எஸ்பெஷலி உதயநிதிக்கு பேட் நியூஸ். கிட்டத்தட்ட இபிஎஸ் ஒட்டுமொத்தமாக முடிய போகுது அதிமுக. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து இப்போ அவர் கையில் என்ன 43 எம்எல்ஏ இருக்காங்க. எம்எல்ஏஸ் மட்டும் தான் இருக்காங்க. கட்சி பூரா போயிடுச்சு. கட்சி போயிட்டே இருக்கு, கரைஞ்சு போயிட்டே இருக்கு. அவங்க இங்கே ஃபியூச்சர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி அதிமுக அதிகாரத்துக்கு வராது. அது ஓரளவு உண்மையும் கூட. திமுக கூட அடுத்த தேர்தலில் ரிவைவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வாய்ப்பு இருக்கு. இப்போ சி விஜயபாஸ்கரும் சி வி சண்முகமும் தாவேக்கால இணையணும்னு துடிச்சுட்டு இருந்தாங்க. விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக சி விஜயபாஸ்கர் விஷயத்தில் அவர் அசைந்து கொடுக்கவில்லை முதலமைச்சர் விஜய். அதனால் ஊசலாட்டத்தில் இருந்த விஜயபாஸ்கர் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட படத்தை போட்டு நன்றி தெரிவிக்கும் போஸ்டர்ஸு மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. விஜய் சேர்த்துக்கல. காங்கிரஸ்காரங்களே இந்த கேமை அப்படியே ஒரு காங்கிரஸ் தொண்டர்கள் யாருக்கும் திமுக உறவில் விருப்பம் கிடையாது. தாவேக்காவோட தான் போகணுன்றாங்க. ராகுல் காந்திக்கும் திமுக பிடிக்கல, தாவேக்கா தான் பிடிக்குது. சோனியா காந்திக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அவ்வளோதான். அதோட விளைவு தான் இன்றைக்கி இவங்களை சிதம்பரத்தை, கார்கே, இவங்களை விட்டு கார்த்தியெல்லாம் விட்டு பேச வைக்கிறது. இனிமேல் அது ஒட்டாது. கீழே திமுக காரன் கடும் கோபத்தில் இருக்கும். உறவு முடியாது. என்ன உறவு உங்களுக்குள்ள? மாம மச்சான் உறவுனா என்ன உறவு? மாம மச்சான் உறவா? அறுந்து போச்சு உங்க உறவு தான். உங்க தலைவர்கள் தானே வீடியோவில் கண்ணு முன்னாலே தெரியுதுல்ல, ஓட்டு போட்ட மை காயில. தமிழக காங்கிரஸ்க்குள்ள தாவேக்கா ஆதரவு அதெல்லாம் ஒரு டேஷும் கிடையாது. மொழி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இயக்கமாக தொடங்கியிருக்காரு. கட்சியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சிருச்சு, இளைஞர்களை டார்கெட் பண்ணி. அவருடைய பேச்சும் கிட்டத்தட்ட இளைஞர்கள், திறன் அறிவு பெற்றவர்கள், இந்த மாதிரி டார்கெட் பண்ணி போகிறாரு. அந்த 40லேருந்து 40க்குள்ளேயே எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை, இது பிஜேபியோட இன்னொரு முயற்சி. இது முக்கோட்டா பிஜேபியோட முகமூடி அணிந்து அண்ணாமலை வருகிறார். முழுக்க 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 அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிரதிநிதி தான். தன்னுடைய ஆட்டத்தை மாற்றி ஆடுகிறது பிஜேபி. பல்வேறு விதமான சித்து விளையாட்டுகளை விளையாடிய பிஜேபி இன்றைக்கு அண்ணாமலை என்ற முகமூடியுடன் உள்ளே வருகிறது. அதனால் அது ஒன்றும் அவர் வந்து இளைஞர்களை திரட்டுறாரு, முதியோர்களை திரட்டுறாரு, அதெல்லாம் நடக்கும். அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கவர்ச்சி இருக்குது, ஒரு தலைமை பண்பு இருக்குது, அவருக்கும் சில கனவுகள் இருக்குது. ஆனால் அவர் பிஜேபியோட ஆசீர்வாதத்தோடு உள்ளே வருகிறார். ஒருவேளை அவர் காலை நன்றாக ஊன்றினால் பிஜேபி அவரை வளைத்துக் கொள்ளும், அவரே பிஜேபியில் ஐக்கியமாவார். அதனால் எந்த சந்தேகமும் வேணாம். அவர் பிஜேபியுடைய முகமாக, நேரடி முகமாக வந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அண்ணாமலை என்ற முகமூடி அணிந்து கொண்டு பாஜக உள்ளே வர பார்க்கிறது. இது பிஜேபியோட மற்றும் ஒரு சித்து விளையாட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அது பெரிய கம்பசூத்திரம் எதுவும் கிடையாது புரிந்து கொள்வதற்கு. 10 லட்சம் பேர் சேர்ந்தோம், 50 லட்சம் கதை, இதெல்லாம் வந்துட்டு போட்டோம். 10 லட்சம் பேர் வந்தானே என்ன இருக்குது உங்களுக்கு? அதனால் இந்த அரசியல் வந்து அவர் மோடியோட அனுமதியோடு தான் உள்ளே வருகிறார். அவர் எனக்கு என்ன கட்சியில் ஓரம் கட்டிட்டாங்க, நடுவில் கட்டிட்டாங்கன்னா அப்போ எதுக்கு போய் வந்து நவீன் கிட்ட வந்து கடிதத்தை கொடுத்துட்டு அமித்ஷாவை பார்த்து 6 மணி நேரம் குழையிறாரு. மோடி கிட்ட எதுக்கு போய் நிற்கிறாரு? சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வரணும்? அப்படி தான் வராங்களா? கட்சி விட்டு போகிறாங்களா? நீங்கள் சொல்லிட்டு வரலாம், அவங்க விடுவாங்களா? அவங்க தமிழ்நாடு பிஜேபிக்கு உங்களால் பாதிப்பு வருதுன்னா வாழை ஒட்ட நெருக்கி உட்கார வச்சுருவாங்க. தமிழ்நாடு பிஜேபியில் ஒன்றுமே கிடையாது, சைபராக இருக்குது. சைபரில் ஒன்று கீழே போனால் என்ன? ஒன்றுமே இல்லை. நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கு ஒரு பாதிப்பும் இல்லைன்றது கரெக்டு தான். அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் தானே பாதிப்பு வருது. ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு தான். ஒரு சீட்டு ஆகிட்டீங்க, 4 சீட்டு ஒன்றாயிடுச்சு. 35 தொகுதியில் போட்டி போட்டு இந்தியாவை 21 மாநிலங்களில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி 35 தொகுதியில் போட்டி போட்டு ஒரு சீட்டில் ஜெயிக்குது. அது 700 ஓட்டில் ஜெயிக்குது. 11% 3 கீழே வந்து டப்பா காலின்வாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இவரால் வந்து என்ன உங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு லாஸும் கிடையாது. இருந்தாலும் விஜய் சாதிச்சது நம்மளாலே முடியும். அதெல்லாம் அதாங்க வேற ரூபத்தில் ட்ரை பண்ணுறாங்க. ஓபிசி பாலிடிக்ஸை கையில் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா தலித் கன்சால்டேஷனும் மைனாரிட்டி கன்சல்டேஷன் நடக்கிறதால ஓபிசி பாலிடிக்ஸை அந்த முயற்சியும் ஒரு கட்டத்தில் நடக்கும். ஓகே, இப்படியே போவோம். ஆன்டி கவர்மெண்ட் பண்ணுவார். ஆன்டி கவர்மெண்ட் விஜய் அரசாங்கத்தில் எப்படியும் ஒரு ஆண்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள், தவறுகள் வரும். 2 ஆண்டுகள் இன்னும் மோசமாக போகும். அப்படி போகும்பொழுது உங்களுக்கு ஆன்டி கவர்மெண்ட்டை வந்து திமுக பண்ணால் மக்கள் மத்தியில் அவ்வளோ எடுப்படாது. புதுசாக வர ஒருத்தர் பண்ணும்போது எடுப்படும்.
அப்போ அந்த இடத்துல வந்து பிஜேபியை மறைமுகமாக பிஜேபி உள்ள வரும். இவரோட வருகையும் திமுக அதிமுக தான் மிகப்பெரிய இதுதான் கேள்வி. நியாயமான இடத்துக்கு இப்போ தான் வரீங்க. அண்ணாமலையோட வருகை திமுக அதிமுக குறிப்பாக திமுகவுக்கு பேட் நியூஸ், உதயநிதிக்கு பேட் நியூஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக அடி, திமுக அடி. அதிமுக ஏற்கனவே கரைஞ்சு சின்ன பின்னமாக போயிட்டு இருக்குது. திமுகவில் ஒரு பாதிப்பு அண்ணாமலையால் கண்டிப்பாக வரும். உதயநிதி தலைமைக்கு பெரிய சவால் அண்ணாமலையால் வரும். விஜயை பிடிக்காதவங்க இப்போ திமுக அதிமுகலேருந்து போன ஓட்டுகள் விஜயை பிடிக்காமல் திரும்ப வருதுன்னா அது திமுக அதிமுக மறுபடியும் போகாது. அந்த இடத்துல ஒரு புகலிடமாக அண்ணாமலை இருப்பார். மேலும் திமுக வரும் நாட்களில் மேலும் பலவீனம் அடையும். அண்ணாமலை போன்றவர்களின் வருகையால் அது மேலும் மேலும் பலவீனம் அடையும். அப்போ இது பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே, எஸ்பெஷலி டிஎம்கே. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேர்னாலும் டிஎம்கேக்கு பேட் நியூஸ். அவர் ஏற்கனவே பாஜக இருக்கும்போதே அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஒரு 11% வரைக்கும் ஓட்டை புல் பண்ணார். இப்போ அந்த பிஜேபி அடையாளத்திலிருந்து வெளியே வராருன்னா இன்னும் கொஞ்சம் புல் ஆகும். அது நடக்கும். அவரால் ஒரு எப்படி சொல்கிறது, கோட்டையை குழப்ப முடியும். இன்னும் அதிகமாக கோட்டையை குழப்பார். எங்கெல்லாம் கோட்டையை குழப்புறாங்களோ அங்கே தான் அவங்க மீன் பிடிப்பாங்க அழகாக. பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்க மாநிலங்களில் பிஜேபி எப்பயுமே ரசிக்கும். அந்த இடத்துல மேலும் மேலும் அந்த இன்ஸ்டபிலிட்டியை அவங்க விரிவுபடுத்துவாங்க. ஏன்னா அவங்க பலவீனமாக இருக்க மாநிலங்களில் மேக்சிமம் ஓட்டு துண்டாக சுக்கலாக உடையிறத விரும்புவாங்க. புரியுதுங்களா? அதனால் அண்ணாமலையோட வருகை தமிழ்நாட்டில் இந்துத்துவாவுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய பலம். இங்கே இருக்க பிஜேபி இதெல்லாம் வச்சுங்க, இது லிஸ்ட்லேயே கிடையாது. புதுசாக ஒரு வடிவத்தை அது எடுக்கும். அதன் பின்னால் பிஜேபி இருக்கும். அது கொஞ்சம் வலிமை பெறும் பட்சத்தில் அது புதிய கட்சி பிஜேபியை உள்வாங்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. இதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா, இது திமுகவுக்கு பேட் நியூஸ், எஸ்பெஷலி உதயநிதிக்கு பேட் நியூஸ். ஏன்னா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி அப்படி போகும்போது உதயநிதி எங்கே நிற்பார்? ஸோ திஸ் இஸ் ஏடிஎம்கே டிஎம்கே, எஸ்பெஷலி டிஎம்கேக்கு பேட் நியூஸ். தேசிய அளவுலயே இந்த இளைஞர்கள் தான் இனி அப்படின்ற இடத்துக்கு அது போமான்னு தெரியலங்க. சிபிஜே இந்த ப்ரொடெஸ்ட் அதெல்லாம் அது எப்படி பிக்கப் ஆகும் என்னன்னு அண்ணாமலை வர அதை டார்கெட் பண்ணி தான் அது எந்த அளவுக்கு இந்த காக்ரோச் பார்ட்டிலாம் வரும்னு தெரியல. இது வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலையோட வருகை வந்து மேலும் கொட்டையை போடும். ஒரு பார்ட்டிக்கு ஸ்பேஸ் இருக்கா சார்? இருக்கு தாராளமாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மேலும் மேலும் கரைவார்கள். ஓகே. எல்லாரும் அதிமுக பற்றி தான் கவலைப்படுறாங்க. திமுகக்குள்ள வெடிக்க காத்திருக்கு. அது வெடிக்கும் போது பெருசாக வெடிக்கும். அது இந்த மாதிரி ஒன்றும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வெடிக்காது. அட் ஒன் டைம் க்ளோவாக இருக்கும். அது நடந்தே தீருங்க அது. ஏன்னா அது பூசி உள்ளே ஒட்ட வச்சுருக்காங்க. மீடியா அவங்க கண்ட்ரோலில் இன்னமும் இருக்குது. அதனால் வண்டி ஓடுது அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் அங்கேயும் வெடிக்கும். ஸோ அண்ணாமலையோட வருகை என்பது தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு புதிய கட்சிக்கான ஸ்பேஸ் இருக்குன்றதை தான் எடுத்துக்காட்டுது. அதில் சந்தேகமே கிடையாது. அண்ட் அது என்ன மாதிரியான ஸ்பேஸ் என்னன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிஜேபியோட பேக்கப்பில் தான் அது இருக்கும். ஏன்னா கடந்த ஆட்சியிலேயே இபிஎஸ்ஐ விட அண்ணாமலை தான் தீவிரமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டாரு. ஆமாம், நல்லாவே தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வருவாருங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ விடுங்க. இப்போ நீங்கள் இப்போ தான் 3 ஹனிமூன் பீரியட் 6 மாதம் இவங்க திமுக இப்பயே குதிக்கிறாங்க. அது கெட்ட பேர் தான் ஆகுது. அண்ணாமலை அதெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு 6 months விடுவார், அல்லது அடுத்த ஆண்டு துவக்கம் வரைக்கும் போகும். அப்போ இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக தப்பு செய்ய ஆரம்பிக்கும். அப்போ மல்லமாக அண்ணாமலை வந்து இயங்க ஆரம்பிப்பார். ஓராண்டு கரெக்டாக 2027 ஜூன் 6 நீங்களும் நானும் உட்காந்து பேசும்பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிருக்கும். அப்போ இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை பிரச்சாரங்களை அண்ணாமலை முன்னெடுக்கிறாருன்னா அதுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குமா, உதயநிதி கிடைக்குமா? அண்ணாமலை அதாங்க தெளிவாக புரிஞ்சு போச்சு. இது மேலே அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. விஜய் தான் அடுத்தது இந்த சர்வனோ ரிவாரணின்ற இடத்துக்கு விஜய் நகர்த்தி அதிமுகவினர் மொத்தமாக அங்கே போகிறாங்க. கிட்டத்தட்ட இபிஎஸ் ஒட்டுமொத்தமாக முடிய போகுது அந்த அதிமுக. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ என்ன உங்களுக்கு வந்து இப்போ அவர் கையில் என்ன 43 எம்எல்ஏ இருக்காங்க. எம்எல்ஏஸ் மட்டும் தான் இருக்காங்க. கட்சி பூரா போயிடுச்சு. கட்சி போயிட்டே இருக்கு, கரைஞ்சு போயிட்டே இருக்கு. அவங்க இங்கே ஃபியூச்சர் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி அதிமுக அதிகாரத்துக்கு வராது. அது ஓரளவு உண்மையும் கூட. திமுக கூட அடுத்த தேர்தலில் ரிவைவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வாய்ப்பு குறையும். ஏன்னா இவர் கட்சியை நடத்தி கொண்டு இருக்க முறை அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இவருடைய அணுகுமுறை, அவர் தன்னுடைய அரசியலை அவர் மறுபரிசீலன்றது பெரிய வார்த்தை. ஒரு சுய பரிசோதனை பண்ணணும். அந்த வார்த்தையே அவர் வாயிலேருந்து வரலையே. ஸ்டாலின் வந்து தோற்ற பிறகு ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு, நம்ம சமூக வலைதளங்களை சரியாக பயன்படுத்தணும், அதை கோட்டை விட்டோம், சோஷியல் மீடியாவை இன்னும் அக்ரெசிவாக கடைப்பிடிக்கணுன்றாரு. ஆனால் அந்த மாதிரி வார்த்தை கூட ஒரு வாயிலேருந்து வரலையே. அப்புறம் என்னது இது? இப்போ இந்த 10 வருஷம் ஜெயலலிதா செத்த பிறகு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்குது. தோல்வியை தவிர எதையுமே நீங்கள் உங்கள் கட்சிக்கு பரிசாக கொடுக்கல. இதுக்கு நடுப்புற வந்து அந்த ஒரு வார காலம் சரியாக 1 மாதத்துக்கு மேலே தேர்தல் முடிவுகள் வந்து
விஜய் சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கிறதுக்கு 5-6 நாள் இழுபறியில் இருக்கும்போது திமுக ஆதரவோடு இவர் முதலமைச்சராக முயற்சி செய்தது உண்மையா இல்லையா? இன்றைக்கி பல தரப்பினரும் அது உண்மைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல எம்ஏ பேபி சொன்னார், அப்புறம் மு வீரபாண்டியன் சொன்னார், திருமாவளவன் சொன்னார், சிவி சண்முகம் சொன்னார். இன்றைக்கி வெளியில் வர ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. காதர் மொய்தீன் சொன்னார், உங்கள் கூடவே இருக்கவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க, திமுக கூடவே இருந்தவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க, அதிமுகவில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ மோசமான ஒரு அரசியல். அதற்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காரு அவர்? இல்லை, அதை பற்றி அவர் எப்படியாவது விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கிறதுக்கு எடப்பாடி சிஎம் ஆகிட்டு உதயநிதி திமுக வந்து பின்னால் வந்து ஆதரிக்குமா? எவ்வளோ கேலிக்கூத்தான ஒரு முயற்சி, எவ்வளோ கேலிக்கூத்தான முயற்சி. 107 பேர் இருக்கவங்க சிஎம் இல்லையா, 59 பேர் இருக்கவங்க இல்லையா, 47 பேர் இருக்கவங்க சிஎம் ஆகலாம். இந்த முயற்சி எப்படிங்க மேற்கொள்ளப்பட்டது? இதை வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை எதுக்கு கூட்டினார் அவர்? அப்போ இதெல்லாம் இப்போ வெடிக்குது, ஒன்றொன்னா இப்போ வெடிக்குது. இவர்கள் வந்து முதல்ல நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தில் அந்த 25 பேர் ஓட்டு போட்டது கம்ஃபர்டபுளாக இருந்தது. இல்லாட்டி வெறும் 3 ஓட்டில் தான் ஜெயிச்சிருப்பாங்க இவங்க. 121 ஓட்டு தான் கிடச்சிடும், 3 ஓட்டு தான் கூட கிடச்சிடும். அதெல்லாம் காரணம் தப்புனா மரணம். இவர் எதிர்பார்த்தது இப்போ அந்த நம்பிக்கை இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதிமுகலேருந்து ஒரு 25 பேரை உள்ளே இழுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அது கட்சி தாவல் தடை சட்டப்படி மாட்டிப்பாங்கன்னு அந்த முயற்சி கைவிடப்பட்டது. கட்சி தாவல் படி அது தப்பிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே சேர்த்துருப்பாங்க. இப்போ இந்த 4 பேர் வராங்க, 4 பேர், அப்புறம் திருச்சி கிழக்கு 5 பேர் நிற்கிற தொகுதியில் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது முடிவு. அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் அடுத்த சில நாட்கள் இன்னும் ஒரு 10 பேர் ரிசைன் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்றைய நிகழ்வில் வந்து எம்எல்ஏக்கள் யாரும் இல்லை. இதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. திமுகவில் போய் இன்றைக்கி 1000 பேர் சேர்ந்தாங்கன்றான். பூனையை பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதை தான் திமுக கதை. இன்றைக்கி விஜய் வந்து விஜய் ஆதவர்ஜனா ஆனந்த் தலைமையில் எல்லா கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்கன்னா உடனே ஸ்டாலினும் நானும் எல்லா கட்சியிலேருந்து சேர்த்துக்கிறேன் பாருன்னு ஸ்டாலினும் உதயநிதியும் 1000 பேர் சேர்ந்தாங்கன்றாங்க. அவங்க இது பண்ணாலும் உடனே இவங்களும் இது பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைய அரசியல். இதை யாரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. தூர சக்தி, தூய சக்தி, பேர சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றதுக்கெலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அனைவரும் ஒன்று தான், யாருக்கும் வெட்கமில்லை. தாவேக்கா தான் இனி எல்லாமே, விஜய் தான் எல்லாமே, அதிமுகவுடைய தாய் கட்சி மாதிரி தான் தாவேக்கா இருக்குது, அதனால நாங்கள் இங்கே வரோம், 90% பேர் இன்னும் வந்துடுவாங்க இப்படின்னு பலவிதமான கமெண்ட்டுகளை பாஸ் பண்ணுறாங்க. போயிடுவாங்களா? இவங்க யாரும் எம்எல்ஏ கிடையாது இல்லையா? ஆமாம், யாரும் எம்எல்ஏ கிடையாது, முன்னாள் அமைச்சர்கள். முன்னாள் அமைச்சர். அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் வேணால். இதை யாரும் தடுக்கவும் முடியாது. இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது. அதிகாரம் இல்லைன்னா, பவர் இல்லைன்னா அதிமுகவில் என்ன நடக்குமோ அது இப்போ நடக்குது, அவ்வளோதான். அவர்களுடைய வரலாறில் பார்த்தீங்கன்னா 54 ஆண்டு கால வரலாறில் தொடர்ந்து 2-5 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள், ஒரு 5 ஆண்டுக்கு மேல் அவர்கள் பவர் இல்லாமல் இருந்ததில்லை. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 77 இன்ட்ரெஸ்டிங்லி அதிகாரத்தை கைப்பற்றினார். அதிர்ஷ்டமே அவங்களுக்கு கை கொடுத்தது. அதுக்கு பிறகு 77லேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 26 வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 49 ஆண்டுகளை 2-5 ஆண்டுகள் அவங்க பவர் இல்லாமல் இருந்ததில்லை. 5 இயர்ஸ் பவர் இல்லாமல் இருப்பாங்க அதிகபட்சம், அப்புறம் பவர் வந்துடும். மறுபடியும் பவர் இல்லாமல் அந்த கட்சியால் இன்னொரு 5 வருஷம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா இந்த தேர்தலில் 5 வருஷம் பவர் இல்லாமலேயே பல அதிமுக எம்எல்ஏக்கள் பல கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையும் வந்து இதற்கு ஒரு முக்கிய காரணம். அவரை மட்டும் குறை சொல்ல முடியாது, ஆனால் அவரும் ஒரு காரணம். தொடர்ந்து தோல்வி மட்டுமே தான் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. 2 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, 11 இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், தோல்வி மேல் தோல்வி. தோல்வியை தவிர வேறு எதுவுமே அவர் கொடுக்கல. 2வது கட்சியிலேருந்து யார் வெளியில் போனாலும் அவங்கள போட்டுன்னு அவர் அலோவ் பண்ணுறாரு. யார் வேணால் போங்கன்னாங்க, போகிறவங்கள யாரும் திரும்ப சேர்த்துக்கிற ஐடியாவே இல்லை. தோற்ற பிறகும் வந்து ஏன் தோத்தோன்ற சுய பரிசோதனைன்ற வார்த்தையை அவர் வாயிலேருந்து வரல. ஸ்டாலினாவது ஓரளவு பேசுகிறாரு, என்னத்துக்காக தோத்தோன்னு ஆராய்ச்சி, சமூக வலைதளங்களில் ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்படிலாம் பேசுகிறாரு. இது எதுவுமே அதிமுகவில் இல்லை. ஆனால் இது எல்லாரும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, ஒரு துறை நிர்வகிச்சிருக்காங்க, இவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆனாலும் இவங்க எல்லாரையும் உள்ள, அது நியாயமான கேள்வி. ஆனால் வந்து அதுக்கு சட்டத்தில் அதுக்கு வந்து அரசியலில் யாருக்கும் வெட்கம் இல்லை. இப்போ விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் தாவேக்கால இணையணும்னு துடிச்சுட்டு இருக்காங்க. விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை. குறிப்பாக விஜயபாஸ்கர் விஷயத்தில் அவர் அசைந்து கொடுக்கவில்லை முதலமைச்சர் விஜய். அதனால் ஊசலாட்டத்தில் இருந்த விஜயபாஸ்கர் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட படத்தை போட்டு நன்றி தெரிவிக்கும் போஸ்டர்ஸு மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. விஜய் சேர்த்துக்கல.
இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ தூய சக்தி, தீய சக்தி, தூர சக்தி, பார சக்தி, எல்லா சக்தியும் ஒன்று தான். அடிப்படையில் அரசியல்வாதிகள் ஒன்று தான் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். ஆதவர்ஜனா இன்னைக்கு அந்த இணைப்பு விழாவில் பேசும்போது ஜெயலலிதா ஆதரவாளர்கள் மட்டும் இல்ல, கலைஞருடைய அனுதாபிகளும் வந்து வர இருக்காங்கன்னு ஒரு கொடி வைக்கிறாரு. அவ்வளோதான். திமுகலேருந்து சிலர் வருவாங்கன்னு தான் தகவல்கள் வருகின்றன. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. அதிமுக உடனே கரையுது, திமுக மெல்ல மெல்ல கரையலாம். ஏன்னா எல்லாருக்கும் விஜய் தான். ஆமாங்க, திமுகக்குள்ள ஒன்றும் இல்லை. எல்லாரும் அதிமுக பற்றியே பேசுகிறாங்க வழியாக திமுக உள்ள ஒன்றும் அப்படியே ஒன்றும் தேனும் பாலும் ஓடலை. உள்ளுக்குள்ள அங்கே பெரிய சிக்கல்கள் இருக்குது. அது கட்சியோட கட்டமைப்பு ஓரளவாவது கொள்கைகள் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. எந்த நேரமும் வாங்கி வெடிக்கலாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம் தான். அது வந்து இந்தியா கூட்டணி இதில் திமுக கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் வெளிப்படையாக விமர்சிக்கிறார். திமுக பாஜக உறவு பாருங்க வெளிப்படையாக தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இதனால தான் எல்லாரும் மதசார்பற்ற விஜய் நோக்கி நகர்ந்து வராங்க. அது ஓரளவு உண்மைங்க. அதாவது இந்தியா கூட்டணி கூட்டத்தில் ஸ்டாலின் திமுக கலந்து கொள்ளாதது மோடிக்கு கொடுக்கக்கூடிய தெளிவான சமிக்கை சிக்னல். நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, காங்கிரஸோட இல்லை. ஏங்க இவங்க சொல்கிற காரணம் ரொம்ப சொத்தையான காரணம். எங்களை வந்து காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு, மணக்கம்புக்கு தொண்டர்கள் மனக்காயத்தில் இருக்காங்க. இந்த கதையெல்லாம் வேணாம். மாநில அளவிலான விஷயங்களுக்கான கூட்டணி இல்லை, அது தேசிய அளவுக்கான கூட்டணி. சிபிஎம்மும் காங்கிரஸும் கேரளாவில் வெட்டுக்குத்து, ஆனால் 2 பேர் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் பஞ்சாபில் வெட்டுக்குத்து துப்பாக்கி சூடு, ஆனால் 2 பேரும் உள்ள ஒன்றா இருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கு எல்லாரோடையும் சண்டை வெஸ்ட் பெங்காலில், ஆனால் சிபிஎம்மு காங்கிரஸு மம்தா எல்லாரும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இந்த மாதிரி உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த வாதம் இருக்குல்ல, தொண்டர்கள் மனக்காயத்துடன் இருக்கிறாங்கன்றது. அப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணீங்களா, அது என்ன காயம்? ஆகவே இது வந்து தெளிவாக மாணிக்கம் தாகூர் சொல்வதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய, மோடிக்கு கொடுக்கக்கூடிய தெளிவான சிக்னல், இந்தியா கூட்டணி கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பது. லுக், நாங்கள் இல்லை, நாங்கள் அவங்க கூட இல்லை இல்லை அப்படின்னா எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. இப்போ ஏற்கனவே வழக்குகள் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நேரு மேலே தமிழ்நாடு டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டாங்க. இடி வந்து தொடர்ந்து 6 மாத காலமாக கொடுத்த அழுத்தம், 237 பக்கத்துக்கு பெரிய கடிதம், ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆதாரங்கள், எவ்வளோ தூரம் கணக்கு வழக்கு, யார் யார். அந்த 237 பக்க அறிக்கையில் ஸ்டாலின் உதயநிதி பேரே இருக்குது, அவங்க பேர் இருக்குது அதில். இப்போ நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இடி ஆல்ரெடி உள்ளே வந்துடுச்சு. 12ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை அப்பீராவை சொல்லி சம்மன் போயிருக்கு நேருக்கு. அப்போ ஒரே நேரத்தில் மாநில அரசையும் மத்திய அரசையும் பகைச்சிக்கிட்ட திமுகவில் அரசியல் பண்ண முடியும்? செந்தில் பாலாஜி மேலே வந்து அந்த 397 கோடி ரூபாய் சிபிஐ விசாரணை ஆல்ரெடி ஸ்டார்டட். அது உள்ள இடி வரும். இப்போ இவ்வளோ வந்ததுன்னா ஒரே நேரத்தில் விஜயையும் மோடியையும் திமுகவில் எப்படி எதிர்க்க முடியும்? ஸோ இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பது என்பது மனக்காயமும் கிடையாது, ஒரு காயமும் கிடையாது. மோடிக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல், எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், பேசலாம். அது அது ரொம்ப கேவலமான வார்த்தைங்க. சீண்டி பார்க்கறது காங்கிரஸோட துரோகம். அது கிரீஷ் சோடங்கர், கார்த்தி சிதம்பரம்லாம் சொல்றது வந்து மோசடி அரசியல். ஏன்னா சிதம்பரம் இன்னைக்கு ஒரு புதிய தலைமுறை நேர்காணலில் சொல்லும்போது வெளிப்படையாக சொல்றாரு, கலைஞருடைய பிறந்த நாள் இதுக்கு ராகுல் காந்தி இது பண்றாரு, வாழ்த்துக்கள் ட்வீட் போடுறாருன்னா இன்னும் அந்த உறவு முடியலன்னு தான் அர்த்தம். என்னங்க கேவலமான பேச்சு இது? காங்கிரஸோட புத்தி எவ்வளோ மோசமான புத்திங்க இது. திமுக கோவப்படுறது நியாயம்தான். கருணாநிதி பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சா நீ வந்து திமுகவோட இருக்குன்னு அர்த்தமா? என்ன பேச்சு இது? ஆதரவு தெரிவிக்கிறோன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. ஆதரவு தெரிவிக்கிறோம், நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் 29 தேர்தல் எல்லாம் உங்க கூட தான் சொல்லிட்டு தான் நாங்கள் போய் சொடங்கர் இவங்களும் சேர்ந்தாங்க. அப்புறம் உறவு தொடர்ந்து சிதம்பரம் எதை வச்சு சொல்றாரு? யாரை ஏமாத்துறாரு சிதம்பரம்? யாரை ஏமாற்றுகிறார் சிதம்பரம்? எல்லாம் வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கு. சிதம்பரம் அதே தான் சொல்றாரு. அந்த 2 அப்பா புள்ள 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஆதரவுன்னு தெரிவிச்சாங்க, 2 லெஃப்ட் முதல்ல, அப்புறம் தான் விசிகாவும் ஐயுஎம்எல்லும் போனாங்க. இவங்க 4 பேர் என்ன சொல்லிட்டு போனாங்க? நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியலன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், ஜனாதிபதி ஆட்சி வந்துன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், வழக்கம் போல் பிஜேபி டைலாக். அதை விட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த நாளே போகும்போது நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோட தாவேகா கூட்டணி, 29 தாவேகாவோட கூட்டணி. இப்போ வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம்னு சிதம்பரம் சொல்றாருல்ல, எதை வச்சு சொல்றாரு? சொன்னாரா இல்லையா? அந்த உறவு என்ன உறவு உங்களுக்குள்ள? மாம மச்சான் உறவுனா என்ன உறவு? மாம மச்சான் உறவா? அருந்து போச்சு உங்க உறவு தான். உங்க தலைவர்கள் தானே வீடியோல கண்ணு முன்னாலே தெரியுதுல்ல, இதோ ஓட்டு போட்ட மை காயில
தமிழக காங்கிரஸ்க்குள்ள தாவேகா ஆதரவு எதிர்ப்பு அதெல்லாம் ஒரு இரண்டு டேஷும் இருக்குது. கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. எல்லாருக்கும் பதவி வேணும். தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து செல்வ பெருந்தகையை தவிர யாருக்கும் திமுகவோட உறவு பிடிக்கல. ம். அது இவங்க ஒரு கட்டத்தில் தேர்தல் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தையில் தாவேக்காவோட போகிறாங்க, திமுகவோட அறுத்து போச்சுன்னு ஒரு 4 நாள் நியூஸ் வந்ததில்ல. ம். அப்பயே அறுத்து போட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு 40 ஒரு 20 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க, கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ம். அப்போ ப்ரெஷர் பண்ணி திமுகவோட அழுத்தத்தால் அங்கங்கே கொடுக்க வேண்டியதை கொடுத்து காங்கிரஸை வளைச்சு அதை பெருமையாக வேற பேசி 25 சீட்டை 28 சீட்டாக்கி உள்ள கொண்டு போட்டுனாரு. ஸ்டாலின் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்படின்னாரு. இப்போ மொத்தமா முடிச்சு. அவங்க சொல்கிறாங்க, மாணிக்க தாக்கூர் சொல்றாரு, முடிச்சிட்டோம். புலம்புறீங்க, முதுகில் குத்திட்டான் முதுகில் குத்திட்டான் முதுகில் குத்திட்டான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ம். நீ தான் முடிச்சு விட்டல, அப்புறம் எதுக்கு புலம்புற? ஆகவே இது கிட்டத்தட்ட திமுக தனிச்சு விட்டாங்க. 100%. ஆனால் காங்கிரஸ் ஏதோ சீண்டி பார்க்குது. ம். ஏன்னா டெல்லியிலையும் பேசுறாங்க, இங்கேயும் பேசுறாங்க, இந்தியா கூட்டணி கூட்டத்தில் எப்படி எப்படி அந்த கார்டை ஓபன் பண்றாரு, இன்னும் இருக்கு. சொடாங்கர் சொல்றது வந்து ராகுல் காந்தி சொல்றாரு, இன்னும் உறவு தொடருதுன்னா சிதம்பரம் சொல்றாரு, இன்னைக்கு புதிய தலைமுறையில உறவு தொடர்கிறதுன்றாரு. என்ன உறவு உங்களுக்கு? மாமா மச்சான் உறவா? கொடுக்கல் வாங்கல் உறவா? என்ன உறவு சார் உங்க உறவு? போய் அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் சேரும்போது ஆதரவு கொடுக்குறோம், பிஜேபி உள்ள வந்துடும், அதனால ஆதரவு கொடுக்குறோம்னா கூட ஒரு லாஜிக் உண்டு. ஆதரவு கொடுக்குறோம், மந்திரி சபையில் சேர்றோம், கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி 29 வரைக்கும் போயிட்டாங்க, 29 பார்லிமெண்ட்லேயும் கூட்டணி பிறகு உறவு தொடர்ந்து என்ன அர்த்தம்? என்ன பேச்சு இது? அப்பாவும் பிள்ளை யாரை ஏமாத்துறாங்க? காங்கிரஸ்காரங்களே இந்த கேமை அப்படியே ஒரு காங்கிரஸ் தொண்டர்கள் யாருக்கும் திமுக உறவுல விருப்பம் கிடையாது, தாவேக்காவோட தான் போகணுன்றாங்க. ராகுல் காந்திக்கும் திமுக பிடிக்கல, தாவேக்கா தான் பிடிக்குது. சோனியா காந்திக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அவ்வளவுதான். அதோட விளைவு தான் இன்னைக்கு இவங்களை சிதம்பரத்தை, கார்கே, இவங்களை விட்டு கார்த்தியெல்லாம் விட்டு பேச வைக்கிறது. இனிமே அது ஒட்டாது. கீழே திமுக காரன் கடும் கோபத்தில் இருக்கான். திமுக காரர்கள் காங்கிரஸ் மீது மிக கடும் கோபத்தில் இருக்காங்க. தாவேக்காவை விட அவங்க கோபத்தில் இருக்கிறது திமுக காங்கிரஸ் மேலே தான். எதுக்கு போய் சிதம்பரம் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் மு வீரபாண்டிய ஆஃபீஸுக்கு எதுக்கு போனார்? மரியாதை என்ன மரியாதை? திடீர்னு வடிவேலுக்கு என்ன மரியாதை? மாமனுக்கு மரியாதை, காமனுக்கு மரியாதை, காதலுக்கு மரியாதை, முக்கியமாக எல்லாரும் என்ன மரியாதை? பெரிய மரியாதை கண்டுபிடிச்சிட்டாரு இவர் மு வீரபாண்டியன். இவரை விட வயதில் அவர் 30 வயசு சின்னவர், 20 வயசு 25 வயசு சின்னவர். திடீர்னு சிபிஐ அலுவலர் பாலநிலத்து மேலே அப்படின்னா காதல் பொங்கி விழுந்தது. என்ன நடந்தது? ராஜ்யசபா சீட்டு கேட்டு சிதம்பரம் முதலமைச்சர் விஜயை பார்த்தார்ல, அப்போ விஜய் வைத்த வேண்டுகோள் 2 இடதுசாரிகளையும் அமைச்சரவைக்குள்ளே கூட்டுவாங்க. அந்த பணியை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார். நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க, நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சீனியர் லீடர், நீங்கள் போகணும், நீங்கள் போய் பேசுங்க. இவர் போய் பேசியிருக்காரு. அது கூட சிபிஐ ஆஃபீஸ் தான் போனார், சிபிஎம் ஆஃபீஸ்க்கு போவாரான்னு தெரியாது. சிதம்பரம் ஒன்றும் சும்மா ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டார் எங்கேயும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிதம்பரத்தோட அரசியல் தெரிந்தவர்களுக்கு அவர் யார்? அவர் சீமான், சாதாரண சிதம்பரம் இல்லை, சீமான் சிதம்பரம். அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு அலுவலகத்துக்கெல்லாம் போக மாட்டார். அது கம்யூனிஸ்ட்டுங்களெல்லாம் அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். அவர் போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வீரபாண்டியனை பார்ப்பாரா? நாங்கள் காதில் பூ சுற்றுறீங்க. முதலமைச்சர் சொன்னார், இவர் போகிறாரு. அவர் என்ன விரும்புகிறாரு? இவங்க வெளியில் இருக்க வரைக்கும் தான் கடுமையாக விமர்சிப்பாங்க, உள்ளே வந்துட்டா அதுதான் உண்மை. உள்ளே வந்தால் பேச மாட்டாங்க, ஏன்னா நீ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட், கவுக மாட்டேன், கவுகணுன்ற எண்ணம் வராது. 4 எம்எல்ஏ வேணும். 4 எம்எல்ஏங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 வந்து சிபிஐ சிபிஎம் தலா ஒரு மந்திரி பதவியை கொடுத்து இழுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து கொள்கை அளவில் வந்து ரொம்ப வரட்டுத்தனமானவர்கள். ஜோதிபாசுக்கு பிரதம மந்திரி பதவி 30 வருஷத்துல 96 வந்ததையே வேண்டான்னு மறுதளித்தவர்கள். அப்புறம் 10 வருஷம் 10 வரலாற்று பிழைன்னு சொல்லுவாங்க. இப்போ 2037 தமிழ்நாடு அரசாங்கத்தில் அமைச்சரவை பதவி கிடைத்து போகாதது வரலாற்று பிழைன்னு மு வீரபாண்டியனுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் சண்முகத்துக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் பேசுவார்கள், எழுதுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் வந்து சிதம்பரம் போய் பார்த்தது முதலமைச்சர் விஜயோடைய அறிவுறுத்தலின் பேரில், வேண்டுகோளின் பேரில். அவர் திமுகவுடையும் உறவு தொடர்ந்துனா அப்படியே போய் அறிவாலயத்தினே ஸ்டாலினை பார்த்துட்டு போக வேண்டியதானே? உறவு தொடருது இல்லை, அது கூட நல்லா தான் இருக்கும். வெயிலுக்கு இதமாக அறிவாலயத்தில் மரங்கள்லாம் நிறையா இருக்குது. கலைஞர் நல்லா மரங்கள்லாம் வச்சு தான் கட்டியிருக்காரு அறிவாலயத்தை. அப்படி உள்ளே போய் சிதம்பரத்துக்கு ஒரு ஸ்டாலினுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு இது மாதிரி வந்ததுக்கான காரணங்களையும் சொல்லிட்டு வரலாமே, அது கூட நல்லா தானே இருக்கும். சீமான் சிதம்பரம் இதையும் செய்தால் நன்றாக இருக்கும். மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, காங்கிரஸ் அதை மீறி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் திமுக சொல்கிறது கரெக்டு தான். போனீங்கல்ல அப்படியே விட்டு தொலைங்க. அது என்ன இந்தியா கூட்டணிக்குள்ளே வாண்டுறது? இந்தியா கூட்டணியில் எப்படிங்க அவர் வருவார்? அவங்க ஆங்கிள்லேருந்து நீ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், திமுக ஆங்கிள்லேருந்து அவங்களுக்கு சிக்கல் நிறையா இருக்குங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 2வது நெருக்கடியும் இருக்குது அவங்களுக்கு. மிக கடுமையான நெருக்கடியில் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு வெளியில தான் அவங்க அப்படி சீன் போடுறாங்களே ஒழிய உள்ளுக்குள்ள மிக கடுமையான நெருக்கடி இருக்கு. ஏன்னா
மோடியை எதிர்ப்பதா, மோடி எதிர்ப்பில் தொடர்வதா, அதை கைவிடுவதா என்ற ஒரு டர்னிங் பாயிண்ட்ல இன்னைக்கு இருக்காங்க. வழக்குகள் சுற்றி வளைக்க ஆரம்பித்திருக்கின்றன. டிவிஎஸ்சியையும் பச்சையா சொன்னால் டிவிஎஸ்சியும் இடியையும் ஒரே நேரத்தில் திமுகவால் சமாளிக்க முடியாது. இதோ வந்துடுச்சு. இப்போ 18 ஹார்ட் டிஸ்கை காணோம். இபி உள்ள ஏகப்பட்ட சிக்கல் ஓடிட்டு இருக்குது. அது உள்ள சிபிஐ ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் இந்த வழக்குகள் சுற்றி வளைக்கும் போது எங்கே போவாங்க இவங்க? நான் கேட்குறேன். அவங்க வந்து அப்போ மோடி எதிர்ப்ப தொடர்வது என்பது அவர்களுக்கு அவ்வளவு ஈஸியானது கிடையாது. நன்றி சார், நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.